லதா கிச்சன். இன்றைக்கி சம்மந்தி, கேரளா சம்மந்தி, மாங்காய் சம்மந்தி செய்யறது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா அடுத்தது கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு. கடுகு நல்லா பொரியட்டும். அரை டீஸ்பூன் போட்டுங்க. அடுத்தது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகா காஞ்ச வர மிளகா ஒரு 7 மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அடுத்தது பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அடுத்தது வெங்காயம், மாங்காய், தேங்காய், கருவேப்பிலை. வெங்காயம், மாங்காய், தேங்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிக்கும். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பச்சை கூட அரைக்கலாம். இது பச்சை அரைச்சா வந்து வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டோன்னே எடுத்துக்கலாம். அடுத்தது கல் உப்பு. உங்களுக்கு திட்டமாக சுவைக்கு தந்தது போட்டுக்கணும். இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது அவ்வளோதான். அரைச்ச உடனே காமிக்கிறேன். இந்த மாங்காய் சம்மந்தி அரைச்சிட்டேன். அரைச்சி இதை இப்போ காமிக்கிறேன் எல்லாத்தையும். காட்டு.